வணக்கம், நான் டி சிவகணேஷ். ரெட்ராஸ்பெக்டிவ் கேன்சலேஷன் ஆஃப் ஜிஎஸ்டிஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஏரியா இருக்கு. அந்த ஒரு விஷயம் ஒரு டாக்ஸ் பேரை என்னென்ன வகையில பாதிக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ரெட்ராஸ்பெக்டிவ் கேன்சலேஷன் ஆஃப் ஜிஎஸ்டிஆர்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட ஆர்சியை நாங்க கேன்சல் பண்றோம், ஆனா இன்னைக்கு டேட்ல இருந்து கேன்சல் பண்ணல, முன்னாடி ஒரு டேட்ல இருந்து கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஹேஸ் த பவர் டு கேன்சல் யுவர் ஜிஎஸ்டிஆர்சி. என்னென்ன சுச்சுவேஷன்ல என்னோட ஆர்சி ரெட்ராஸ்பெக்டிவா கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எக்கச்சக்க சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. எல்லாமே ரொம்ப பேசிக்கான சுச்சுவேஷன். 6 மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு 6 மாசத்துக்கு பிசினஸே கமென்ஸ் பண்ணல, ஒரு ஃபேக் இன்வாய்ஸ் இஷ்யூவரா இருக்காங்க, இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ராடு பண்ணி எடுத்துடுறாங்க. ஃப்ராடுனா எது மாதிரினா, இபி பில்ல அட்ரஸை மட்டும் போட்டோஷாப் பண்றது, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல ஓனர் நேமை போட்டோஷாப் பண்றது, இல்ல ரெண்ட் அக்ரிமெண்ட்ல லேண்ட்லார்டுக்கு சைன் போடுறது, இதை மாதிரி வேலைனா எக்கச்சக்கமா பண்ணி ஜிஎஸ்டிஆர்சி எடுத்து எத்தனையோ ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சலேஷன் ட்ரைவில் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி ஃப்ராட் பண்ணி ஜிஎஸ்டிஆர்சி எடுத்தாலோ, இல்லைன்னா ஜிஎஸ்டிஆர்சி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 1ல நீங்க காட்டுற சேல்ஸுக்கு 3Bல டாக்ஸ் பே பண்ணாம விடுறது, ரூல் 86B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ரூல் இருக்கு. அதாவது உங்களுக்கு அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டியில 99% தான் ஐடிசி யூஸ் பண்ண முடியும், 1% கேஷ்ல தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை ஃபாலோ பண்ணாம விடுறது, ஜிஎஸ்டிஆர்சி எடுத்து 30 டேஸ்க்குள்ள பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் போர்ட்டல ஆட் பண்ணாம விடுறது, ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் போர்ட்டல ஆட் பண்ணாம விடுறது, நீங்க ஒரு ப்ரொப்ரேட்டரா இருந்தா உங்களோட பேன் அண்ட் ஆதாரை லிங்க் பண்ணாம வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு பலன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஜிஎஸ்டிஆர்சி எப்போ போய் கேன்சல் பண்ணலான்னு இந்த சிச்சுவேஷன்ல ஃபாலாற ஒரு ஜிஎஸ்டிஆர்சிய ப்ராஸ்பெக்டிவ் டேட் மட்டும் இல்ல, ரெட்ராஸ்பெக்டிவ் டேட்ல இருந்து கேன்சல் பண்றதுக்கும் ஜிஎஸ்டி ஆபீசருக்கு பவர் உண்டு. ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்லாம் கிடையாது. ஆபீசர் ரெட்ராஸ்பெக்டிவா கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா கேன்சல் பண்ணிடலாம். ஆனா அதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட சப்ளையரோட ஜிஎஸ்டிஆர்சி ரெட்ராஸ்பெக்டிவ் டேட்ல கேன்சல் ஆகும் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அது என்னப்பா சப்ளையரோட ஆர்சி தானே, அதை 1 ஏப்ரல் 2018 இல்ல 1 ஜூலை 2017 எனக்கு டேட்ல இருந்து கேன்சல் பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க சப்ளையரோட ஆர்சியை கேன்சல் பண்ற மூலமா அசச் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. பட் இன் ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்சி ரெட்ராஸ்பெக்டிவ் டேட்ல இருந்து கேன்சல் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அந்த கேன்சல் ஆன டேட்ல இருந்து இன்வாய்சஸ் எல்லாம் நிறைய அவங்க போட்டிருப்பாங்க. ரெட்ராஸ்பெக்டிவ் டேட்னா ஜிஎஸ்டிஆர்சி எடுத்த டேட்ல இருந்து கூட கேன்சல் பண்ணலாம். ஸோ அவங்க எடுத்த ரேட்ல இருந்து இன்னைக்கு ஆர்டர் வர ரேட் வரைக்கும் எத்தனையோ இன்வாய்ஸ் போட்டிருப்பாங்க, எத்தனையோ பேருக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த வாங்கினவங்க எல்லாருமே ஐடிசி எடுத்திருப்பாங்க. ஸோ உங்க சப்ளையரோட ஆர்சி கேன்சல் பண்ணப்பட்டு நீங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்கி ஐடிசி எடுத்திருந்தீங்கன்னா, அந்த ஐடிசியை டிபார்ட்மெண்ட் இஸ் கொஸ்டினிங் நவடேஸ். அப்படி ஒரு கொஸ்டின் வர்றப்போ ஐடிசி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டில ஒரு 4-5 கண்டிஷன் இருக்கு. இன்வாய்ஸ் இருக்கணும், 2Bல அந்த ஐடிசி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும், குட்ஸை நீங்க ஆக்சுவலா வாங்கியிருக்கணும், அவருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணியிருக்கணும், உங்க சப்ளையர் கரெக்டா 3B ஒன்னா ஃபைல் பண்ணியிருக்கணும். இது மாதிரி ஒரு 5-6 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை என்னோட சப்ளையரோட ஆர்சியை ரெட்ராஸ்பெக்டிவா கேன்சல் பண்ணா என்ன கண்டிஷன் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்வாய்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வெறுமனே இன்வாய்ஸ் கிடையாது, இன்வாய்ஸ் ஃப்ரம் அ ரெஜிஸ்டர்டு டீலர் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 16(2ல கொடுத்துருப்பாங்க. உங்க சப்ளையரோட ஆர்சி ரெட்ராஸ்பெக்டிவ் டேட்ல இருந்து கேன்சல் ஆனனால அவரு அந்த ரெட்ராஸ்பெக்டிவ் டேட்ல இருந்தே ரெஜிஸ்டர்ட் டீலர் இல்லை அப்படின்றதான் கணக்கு. ஸோ அவர் கொடுத்த இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் ஃப்ரம் ரெஜிஸ்டர்ட் டீலர் அப்படின்னு கணக்கு எடுத்துக்க முடியாதனால அந்த ஐடிசியை டிபார்ட்மெண்ட் இஸ் கொஸ்டினிங் ரைட் நவ். ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்றது, இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இன்ஜினியரிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ்ல இருக்கு. அதுல ஹைகோர்ட் ஹஸ் டோல்ட் தட் நீங்க ஒரு சப்ளையரோட ஆர்சியை ரெட்ராஸ்பெக்டிவா கேன்சல் பண்றது பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஓகே. பட் ஒரு ரெசிபியன்ட்டை நீங்க அதை வச்சு ஐடிசி டினை பண்ணக்கூடாது. ஐடிசிக்கு அவர் ஐடிசி எடுத்த அந்த டைம்ல அந்த பீரியட்ல அந்த சப்ளையரோட ஆர்சி ரெஜிஸ்டர்டா இருந்துச்சா இல்லையா அதை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர, நீங்க ரெட்ராஸ்பெக்டிவா கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக ஃபுல் ஐடிசி எல்லாம் டிசல்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹஸ் கிவன் a பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்னமாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தால் இந்த ரிப்ளை எல்லாம் அடிச்சு உங்க ஆபீசர்கிட்ட நீங்க அதை பியூட்டிஃபுல்லா ஏனாஃப் எவிடன்சஸோட ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா சால்வ் ஆயிடும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ.